எப்படி இருந்த நம்ம அசோக் பாருங்களேன், பார்க்கவே பாவமா இருக்கு. டாக்டர் வரும்போது சொன்னாரு அவனால பேச முடியாதா, ஆனா நம்ம பேசுறது அவனுக்கு கேட்குமா. என்ன கொடுமை இல்ல. அசோக்க, நாங்க எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் பணம் போட்டு ரிசப்ஷன்ல 50,000 கட்டிருக்கப்பா. ஆமா, நான் கடவுளை வேண்டிக்கிறேன்ப்பா, நீ சீக்கிரம் குணமாகி வந்துடுவ. ஆமாப்பா, உன் நல்ல மனசுக்கு நல்லா இருப்ப. நீ சீக்கிரம் சரியாய் வந்துருவ பாரு. நீ அங்க இல்லாம பிளாட்டே கலகலப்பா இல்லப்பா. அசோக்கு, நீ மட்டும் இல்லனா பொங்கல் அன்னைக்கு என் மானமே போயிருக்கும்பா. உனக்கு ஞாபகம் இருக்கா? இப்ப நினைச்சா கூட எனக்கு சிரிப்பாகவும் இருக்கு, சந்தோஷமாகவும் இருக்கு. ஆமா அசோக், யோசிச்சு பாரு, பொங்கலோ பொங்கல். அசோக் கொஞ்சம் ஹெல்ப் பண்றியாப்பா? சொல்லுங்க. ஒன்னும் இல்ல, அங்கிள கொஞ்சம் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். ஏன், என்னாச்சு? ரொம்ப குடிச்சிருக்காருப்பா. சார் குடிப்பாரா? எப்போதான் குடிப்பாரு, ஆனா குடிச்சா ரகல பண்ணிடுவாரு. பிளாட்ஸ்ல எல்லாருக்கும் தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமாயிடும். எப்படியாவது ஹெல்ப் பண்ணு. நீங்க போங்க ஆண்டி. பாத்து பத்ரம்பா. அங்கிள் வாங்க. என்ன யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு நான் நானாவே இருக்க மாட்டேன். மாமா, காக்காக்கு சாப்பாடு வச்சுட்டாங்க. சரிம்மா. ஹலோ, ராங் நம்பர். படைய காணுமே. காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. ஓஹோ, மருமகளே, மொட்டைப்பாடிக்கே வராத காக்கா இங்க வந்து உடைய பார்த்த உடனே தூக்கிட்டு போயிடுச்சு. அப்படியா மாமா? ஆமா பாரு. என்னடா வடை இது? என்ன மாமா, தட்டுல பாதி வடை இருக்கு. காக்காக்கு வடை பிடிக்கல போல இருக்கு. காக்காக்கே பிடிக்காம பாதியில துப்புற அளவுக்கு அவன் வடை இருக்கும். மீதி வடைய அதே காக்காக்கு ஊட்டி விட்டு வீட்டுக்கு வரல, நைட்டு சோறு கிடையாது. அதே காக்கா கா கா. அங்கிள் நில்லுங்க, வாங்க லிஃப்ட்ல போலாம். நான் லிஃப்ட்ல வர மாட்டேன், தலை சுத்தம், படிக்கட்டு தான். இப்ப மட்டும் தலை நிக்கவா செய்து, வாங்க. உங்களுக்கு தான் இது பொங்கல், எனக்கு போக்கிரி பொங்கல். ஆனாலும் சட்டை அடங்களே அங்கிள். ஆண்டி சொல்லுப்பா. அங்கிளை செட்டில் பண்ணியாச்சு, நான் வரேன். அசோக் ஒரு நிமிஷம் இருப்பா. என்ன ஆண்டி? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். பொங்கல் அதுமா இதே யூனிஃபார்ம்லயா இருப்ப, இந்த புது ட்ரெஸ் போட்டுக்கோ. எனக்கு எதுக்கு ஆண்டி? எனக்கு ஒரு தம்பி இருந்தா இதெல்லாம் பண்ண மாட்டேனா, எடுத்துக்கோப்பா. அட வாங்கிக்கோ. தேங்க்ஸ்க்கா. ஏய், எங்க போற? இங்கே மாத்தி காட்டு. இங்கே? இது உன் வீடு மாதிரி, உள்ள போ. நான் உனக்கு சக்கரை பொங்கல் போட்டு கொண்டு வரேன்.
எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் எப்படி சொல்ல போறேன்? இவ்வளவு உயிர் இருக்கே. ஐயோ கடவுளே, ஏதோ ஒரு காரணமா தான் என்னை அனுப்பியிருக்கேன்னு மட்டும் புரியுது. சொந்த தம்பி மாதிரி நினைச்சு எனக்கு துணி வாங்கி தராங்க. இவங்க கையால சாப்பாடு சாப்பிட்டுருக்கேன். விட மாட்டேன். தேவ் பில்டர்ஸ் தப்பு பண்ண மாட்டாங்க. உடனே பில்டரை மீட் பண்ணி எல்லாரையும் வெளியே கொண்டு வந்து பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லணும். உங்களுக்கு தான் பார்க்கணும் இருந்தேன். நீங்க யாரும் அங்க இருக்காதீங்க, உடனே போயிடுங்க. நான் சொல்றதை கேளுங்க. நான் உங்ககிட்ட பேசணும். சீஃப் டாக்டர் கூப்பிடுங்க. ஹலோ, யாருங்க நீங்க? விசிட்டிங் ஹவர்ஸ் முடிஞ்சு போச்சு, இங்க வரக்கூடாது. 2 தான் சார். பொழைச்சிருவாரு சார். அவன் பொழைக்கூடாது சார். பொழைச்சா பெரிய பிரச்சனை ஆயிரும். யோ, யாரு நீ? செக்யூரிட்டி! ஏய், சத்தம் வந்தது ஒன்ன சாவடிச்சிருவேன். டேய், அடிங்கடா. என்ன பண்றீங்க? ஏய், அடிக்காதீங்கடா. வேணாம்டா. ஏய், வேணாம்டா. அவனை அடிக்காதீங்கடா. சொல்றத கேளுங்கடா. அடிக்காதீங்கடா. ஏய்! என்ன அப்படி பண்றீங்க? டேய், அவனை இறக்கி போட்டு அடிச்சு கொல்லுங்கடா. டேய், அவன் ஸ்டூப்பர் பேஷண்ட்ரா. அடிச்சா அவனுக்கு வலிக்கும்டா. ஆனா வாயை திறந்து கத்த கூட முடியாதுடா. அடிச்சு சாவண்ண. பாவம்டா, விட்டுங்கடா. அடிக்காதீங்கடா. அடிக்காதீங்கடா. சும்மாடா. டேய், சொன்னா கேளுங்கடா. அவனை அடிக்காதீங்கடா. இதுக்கு மேல அடிச்சா அவன் ஆக்டிவ் ஆயிடுவான்டா. அவன் ஹைப்பர் ஆக்டிவ் ஆனானா உங்களுக்கு தான் ஆபத்து. டேய், அங்க பாருடா. ஓடா. ஏய்! ஏன் சார், பேஷண்ட்டை யாரும் அடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க. இங்க பார்த்தா பேஷண்ட் தான் எல்லாரையும் அடிச்சிட்டு இருக்காரு. ஐயா, இவன் துவைச்சு காய போட்டுருக்கிறத பார்த்தாலே எப்படி அடிச்சு துவைச்சிருப்பான்னு நல்லா தெரியுதியா. சும்மா பேசாம எவிடன்ஸ் போட்டோ அடியா. ஓகே சார், கொஞ்சம் லெஃப்ட் கையை உள்ள கொண்டு வாங்க சார். யோ, கல்யாணத்துக்கு போட்டோ எடுத்துட்டு இருக்க. கம்முன்னு ஐடியா. ஸ்மைல். கொஞ்சம் இறக்கி விட சொல்லுங்க சார், ஏதோ ஆயிட போகுது. டோசேஜ் வரணும் சார். என்ன சார் சொல்றீங்க? சார், ஆக்சுவலி அவருக்கு நான் ஸ்டிமுலேஷன் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். டோபமைன் ஹார்மோன் ரெடியூஸ் பண்ணணும். அப்பதான் அவருக்கு அந்த கிரிப் லூஸ் ஆகும். டோபமைன் ஹார்மோன் டோசேஜ் கேட்டு சீஃப் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். 5 மினிட்ஸ்ல வந்துடும். சார், என்ன சார் சும்மா மருந்து அதுன்னுட்டு 2 போடு ஓட்டா இறக்கி விட போறேன். இறக்கி விடா. அடிக்கடிக்கு ஹைப்பர் ஆகும் சார். அது வேறயா? பாரு, மருந்து வேலை செய்து போல இருக்கு. யோ ஏட்ட, இவனுங்களை கூட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு விசாரியா. ஓகேங்க. ஏய், வாங்கடா. வாங்க. நடடா.
ஆக்சுவலாக என்ன தான் சார் ப்ராப்ளம் ஆச்சு சொல்லுங்கள் சார் உங்களை தான் சார் கேட்குறேன் சொல்லுங்கள் விட்டா நம்ம சங்க நசிக்கிறோம் உங்களுக்கு சார் அவரை கொஞ்சம் பேச சொல்லுங்கள் சார். அவர் பேசிக்கிட்டு தான் சார் இருக்காரு. பேசிகிட்டு இருக்காரு? வாய் அசையலே சார். வாய் அசையாது சார், ஆனால் பேசிட்டு தான் இருக்கார். சுத்தம். சார் நீங்கள் டாக்டர் தானே? வாயை ஒதுங்க. ஹலோ, நான் குடிகாரனும் இல்லை பைத்தியமும் இல்லை. ஐம் டாக்டர். பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரி அப்படி. அவருக்கு ஸ்டூப்பர்னு ஒரு வியாதி இருக்கு. டிடி மீட்டர்ல 120 கிராஸ் ஆகும்போது தான் ஒரு வார்த்தை வெளியில வரும். என்னென்னமோ சொல்றாங்க. அசோக், நீங்க ஏதோ கம்யூனிகேட் பண்றீங்கன்னு புரியுது. பட் அன்பார்ச்சுனேட்லி எதுவுமே வெளியில கேட்கல. உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. வெயிட், நீங்களே பாருங்க. ஐயோ டாக்டர், நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நான் சொல்றதுல ஒரு வார்த்தை தான் வெளியே கேக்குதுன்னு எனக்கு தெரியுது. ஆனா நான் பேச பேச வெளியே வர வார்த்தைகளை வச்சு அந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு யாராவது அந்த பிளாட் மக்களை காப்பாற்ற மாட்டீங்களான்னு தான் நான் துடிக்கிறேன். தப்பு தப்பா கட்டிட்டாங்க சார். ஐயோ, எல்லாருக்கும் ஆபத்து சார். எப்படியாவது உங்களை காப்பாற்றணும் சார். பிளீஸ் சார். டாக்டர், என்னை என்ன வேணாலும் பண்ணுங்க டாக்டர். ஆனா எப்படியாவது என்ன பேசப்பட்டு வச்சிருங்க போதும். அதை வச்சு எல்லாரையும் காப்பாத்திடுவேன் டாக்டர். ஐயோ, புரியலையே சார். என்ன சார் இன்ஸ்பெக்டர், கடவுள் மாதிரி வந்திருக்கீங்க இன்ஸ்பெக்டர். நீங்க நினைச்சாலும் உங்களை காப்பாற்ற முடியும். என் மூலமா ஏதாவது நீங்களாவது கண்டுபிடிங்க இன்ஸ்பெக்டர். என்னை எப்படியாவது இங்க இருந்து வெளியே கூட்டு போயிருங்க இன்ஸ்பெக்டர். வெளியே கூட்டு போங்க. போங்க சார். அவர் போங்கன்னு சொன்னது என்னையா உங்களையா சார்? அவன் நம்மள யாரையும் சொல்லல சார். ஏதோ சொல்ல வராது. பட் ஒரு வார்த்தை தான் வெளியில வருது சார். இப்படி ஒவ்வொரு வார்த்தையா சொன்னா நான் எப்ப சார் கேச முடிக்கிறது? இதுக்கு வேற ஆப்ஷனே இல்லையா? இருக்கு, ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கு. பட் கொஞ்சம் ரிஸ்க். ஹைப்பர் டென்ஷன் ஸ்டெராய்ட் டோசேஜ். இது ஸ்டூப்பர் பேஷண்ட்டுக்கு ஒஸ்ட் கண்டிஷன்ல கொடுப்போம். இதை கொடுக்கும்போது உடம்புல எந்த ஆர்கன் ஆக்டிவ் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. ஓவர் ஸ்டிமுலேஷன்ல ஏதோ ஒரு ஆர்கன் ஓவர் ரியாக்ட் ஆகும். ஏற்கனவே சில பேஷண்ட்ஸ் கொடுக்கும்போது ஒருத்தர் திடீர்னு எழுந்து 3 hours சாப்பிட்டுட்டு படுத்துட்டாரு. இன்னொருத்தர் என்னன்னா ஜன்னல் கிட்ட போய் நின்று 5 hours வேடிக்கை பார்த்துட்டு படுத்துட்டாரு. பிரெயின் பேக் எண்ட்ல ஏதோ ஆக்டிவ் ஆயிருக்கு. அதே மாதிரி நாங்க இவருக்கு கொடுக்க போய் யூஸ்லெஸ் ஆயிடுச்சுன்னா உங்களால கேஸை கண்டுபிடிக்க முடியாது. என்ன சார் இது? அது மட்டும் இல்ல, இந்த டோசேஜை 1 time தான் தர முடியும். இவர் ஏற்கனவே எமோஷனலி இம்பேலன்ஸ்ட். உயிருக்கு ஆபத்தாச்சுன்னா என்னது? டாக்டர், சோஃபார் 130 கிராஸ் பண்ணதே இல்லை. திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம். லெட்ஸ் அப்சர்வ். எஸ் டாக்டர். நோட் திஸ், இட்ஸ் இன்க்ரீசிங். ஐயோ சார், இப்படி ஒரு வழி இருக்காதான் தான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். முதல்ல அந்த இன்ஜெக்ஷனை போடுங்க சார். ஏதாவது பார்ட் ஆக்டிவ் ஆகி நான் பேச ஆரம்பிச்சிட்டா போதும் சார், காப்பாத்திடுவேன் சார். இப்ப இருக்க ஒரே வழி அதான் சார். தயவு செஞ்சு அந்த ஊசியை போடுங்க சார். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற போடுங்க சார், ப்ளீஸ் சார். சம்திங் இஸ் ஹேப்பனிங். ADHD டெஸ்ட். யோ, உங்க மெடிக்கல் டெஸ்ட் மேல முடியா? அவங்க உயிரை காப்பாத்துற ஊசியை போடுங்க சார். சொன்னா கேளுங்க சார். நீங்க சொல்லுங்க சார். டாக்டர், நான் செத்தாலும் பரவாயில்ல டாக்டர். ஊசி மூலமா ஒண்ணு நான் உயிர் பொழைச்சு அவங்களை காப்பாத்தணும், இல்ல அவங்களை காப்பாற்ற முடியாம வாழ்றதுக்கு நான் செத்து போயிடுறேன். தயவு செஞ்சு அந்த ஊசியை போடுங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ். Just note this. Yes doctor. Please. Meter indicates 140. Now it goes down. Noted doctor. Physically position change. Yeah.